தங்க முட்டை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் மசாலா பார்க்க போகிறோம். இதை எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 10-15 சின்ன வெங்காயம், குடமிளகாய், அரை குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியை நல்லா கட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கணும். மஷ்ரூம் 200 கிராம், புளி. நம்ம தக்காளி அரைக்கும் போது அது கூட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும், அதை நான் சொல்கிறேன். மசாலா பொருட்கள் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கேன், சால்ட்டு. இந்த முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சதையும் தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடணும். இப்போ பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பொரிய விட்டுருக்கேன். கடுகு பொரியவும் அதில் கருவேப்பிலை போட்டுறணும். அப்புறம் சீரகம் போட்டதுக்கப்புறம் வத்தல், ரெட் சில்லி போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகவும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போது குடமிளகாய், இது நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி கூட நம்ம முந்திரியை ஊற வச்சுருந்தோம்ல பாலில், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். முந்திரி பருப்பு வந்து இதில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் முந்திரி பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் பாலில் ஊற வச்சு தக்காளி அரைக்கும் போது அதை கூட சேர்த்து அரைச்சிக்கிடணும். இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். 200 கிராம் மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இப்போது தண்ணி சேர்க்க வேணாம், நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு லிட்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். இப்போ தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரமாக வேணும்னு சொல்லி நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புளி தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் புளி வந்து அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். ஒரு துண்டு புளியை எடுத்துட்டு கரைச்சி இதில் போடணும். டொமேட்டோ சேர்த்ததுனால புளி வந்து கொஞ்சம் தான் நம்ம இதில் ஊற்றணும். இப்போ இதில் நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒன் டைம் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.